உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. எனக்கு இந்த குடும்பத்து மேலதான் நம்பிக்கை இல்ல. பொண்ணு தப்பு பண்றான்னு தெரிஞ்சும் கண்டுக்காம அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு என்னால சத்யவதி மேடத்தை வேணாம்லாம் சொல்ல முடியாது. என் கேஸ சத்யவதி மேடம் தான் நடத்துவாங்க, நடத்தணும். நீங்க ஏன் மாப்பிள்ள கோவப்படுறீங்க? நாங்க உங்க நல்லதுக்கு தானே சொல்லுவோம். பேசாம ஆனந்திக்கு டைவர்ஸ கொடுத்துட்டு யோ யோ போயாங்கிட்டு போயா வந்துட்டாரு என் பொண்டாட்டிய பத்தி பேச. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். ஆனந்திய பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்னையா தகுதி இருக்கு? உன் பொண்ண நீ எந்த லட்சணத்துல வளர்த்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மத்த பொண்ணுங்களை பத்தி பேசு. ஏங்க என்னாச்சுங்க? ஏன் இப்படி கோவப்பட்டு கத்திட்டு இருக்கீங்க? வேற என்ன செய்ய சொல்ற ஆனந்தி? பெரிய மனுஷன் மதிச்சு பேசினா உன்னை டிவோர்ஸ் பண்ணணுமா ஐடியா கொடுக்கறாரு சார். இங்க பாருங்க, உங்க பொண்ணை கூட்டிட்டு நீங்க முதல்ல ஊருக்கு கிளம்புங்க. எனக்காக யாரும் இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. துளசியை கூட்டிட்டு போய் நல்ல விஷயத்தை கத்து கொடுத்து கல்யாணம் பண்ணி வைங்க. இல்லனா அவதான் போய் டைவர்ஸ் வாங்கிட்டு வந்து நிப்பா. இதெல்லாம் நல்லா இல்ல மாப்பிள்ள. உங்களுக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு நினைச்சா என் பொண்ணுக்கு சாபம் கொடுக்கறீங்களா? நான் ஒன்னும் துளசிக்கு சாபம் கொடுக்க வேண்டியதில்ல. அவ செஞ்ச வேலைக்கெல்லாம் ஆனந்தி அவளை மன்னிச்சு விட்டுக்கிட்டு இருக்கா. அதனால துளசி தப்பிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனந்தி மட்டும் மனசு நொந்து போய் ஒரு வார்த்தை சொன்னான்னு வைங்க, உங்க பொண்ண அந்த கடவுளால கூட காப்பாற்ற முடியாது. வேணா துளசி, என் பொண்ணை யாரும் காப்பாற்ற வேண்டாம், நாங்க காப்பாத்திக்கிறோம். நீ வாமா துளசி, நீ வா. வா போலாம். அண்ணே அன்பு, ஏன்டா இப்படி இவளுக்காக எல்லாரும் எடுத்தறிஞ்சு பேசிட்டு இருக்க? அண்ணனும் பவானியும் வீட்டுல வந்து இருக்கிறதாலதான் கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கேன். இல்லம்மா, நிம்மதியா இருக்கிற மாதிரி உன்னை ஏமாத்தி வச்சிருக்காங்க. இந்த சூனியக்காரிய ஊருக்கு அனுப்பிட்டு ஆனந்தியோட இருந்தானா அப்ப தெரியும் உண்மையான நிம்மதினா என்னன்னு. இதுக்கு மேல நீ திருந்துவன்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல அன்பு. சந்தோஷமாடி உனக்கு? நாம சொன்னது மீறி இவங்க வந்துட்டாங்களேன்னு வயிறு எரிஞ்ச. என் புள்ளைக்கு எனக்கும் சண்டை வர வச்சுட்டல. சந்தோஷமா இரு. ஆனந்தி, நீ வருத்தப்படாத, விடு. விடுங்க, பரவாயில்ல. அத்தைய பத்தி எனக்கு தெரியாதா? வார்டன் மேடம் கிட்ட சொல்லி பாஸ்கர் எனக்கு ஒரு நல்ல வக்கீல ஏற்பாடு பண்ண சொல்ல ஆனந்தி. அவரை சீக்கிரமா வெளியே கொண்டு வரணும். ஐயோ, வார்டன் மேடமே வக்கீல் தாங்க. என்ன ஆனந்தி, என்ன சொன்ன? வார்டன் மேடம் வக்கீலா? நிஜமாவா? ஆமாங்க, வார்டன் மேடம் வக்கீல் தான். அவங்க ஏதோ கோவத்துலதே வக்கீல் கோட்டை போட மாட்டேன்னு பிடிவாதமா இருந்திருக்காங்க. இல்ல ஆனந்தி, நீ பேசு. பாஸ்கர் அண்ணன் கேஸ் எடுத்து நடத்த அவங்கள விட நல்ல வக்கீல் நமக்கு நிச்சயமா கிடைக்க மாட்டாங்க. உன்னால முடியும். உன்னால அவங்களை சம்மதிக்க வைக்க முடியும். நீ பேசி பாரு ஆனந்தி. பாஸ்கர் அண்ணா, உங்களுக்கு ஒரு நல்ல வக்கீல ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கேன். நீங்க சீக்கிரமா வெளியே போயிடலாம். ஆனந்தி, என்னை பத்தி கவலைப்படாதம்மா. என் பொண்ணை பாத்துக்க நீ இருக்க. முதல்ல அன்பை வெளியே கொண்டு வர பாருமா, அதுதான்மா முக்கியம். அந்த வேலையும் நடந்துட்டு தானே இருக்கு. நீங்க ரெண்டு பேருமே வெளியே வந்துருவீங்க. ஆமாண்ணா, நீங்களும் வெளியில வரணும். அக்கா பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அத்தையும் மாமாவும் ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்களா ஆனந்தி? இல்லங்க, அதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்ல. உங்களை பிரிஞ்சிருக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க இங்க இப்படி இருக்கிறது என்னால தாங்கிக்கவே முடியல. ஆனந்தி, அழாத. நீ அழக்கூடாது. இது நீயும் நானும் அழ வேண்டிய நேரம் இல்ல. சீக்கிரமே நம்ம வாழ்க்கை சந்தோஷமா மாறப்போகுது. அதுக்கு நம்ம தயாராகணும். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். மஞ்சு, கவலைப்படாம இருக்கணும்டா. அப்பாக்கு ஒண்ணும் இல்ல. அப்பா சீக்கிரம் வந்துடுவேன். தைரியமா இருமா.